அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது சிம்ம ராசி. பொதுவாகவே நாங்க சிம்ம ராசியை தான் எல்லாரும் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி லக்னத்துல கேது இருக்காரு, அதாவது ராசியிலே கேது இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். சோ இந்த பராபர ஆண்டு இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. என்னன்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம். எப்பவுமே கோபம் வேகம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து இந்த கேது இருக்கும்போது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களுடைய ராசியில கேது, அப்ப உங்களுடைய ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானமா இருங்க. எப்பவுமே வந்து ஒரு கெத்தா இருக்கிற ஆளுக்கு வந்து நம்ம யாருமே நம்ம மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்கும். சிங்கம் வந்து அப்படியே ஜெகஜோதியா பார்க்கும்போது கெத்தா இருக்கிற ஆளுதான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல என்னடா இது நம்மள யாருமே நம்மள மதிக்கலையோ, நமக்கு ஏதோ நம்ம விரக்தியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல ரொம்ப குழப்பமும் நிறைய ஸ்ட்ரகிள், அதாவது எனக்குள்ளே நான் போட்டு குழம்பிக்கிறேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி நிறைய ஒரு மனக்குழப்பம் இருக்கும். இதெல்லாம் வேண்டாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு சரிங்களா. சோ நிறைய பேருக்கு குடும்பத்துல வந்து கருத்து வேறுபாடுகள், ஏதோ ஒரு சொன்னாங்களே ஈகோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காலகட்டம். கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பர்டிகுலரா பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாத இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அவசியம்.